வருஷத்துல ஒரு ட்ரிப் போகணும், அந்த ட்ரிப் எனக்கு பெருசா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, வருஷம் ஆரம்பிக்கும் போதே ஒரு 7,000 8,000 ஆர்டில போட்டு வைங்க. அந்த ட்ரிப்புக்கான காஸ்ட் என்ன? நான் எந்த மாதிரியான இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன்? எத்தனை இன்டர்நேஷனல் ட்ரிப் பண்ணணும்னு நினைக்கிறேன்? எவ்வளோ நேஷனல் ட்ரிப் பண்ணணும்னு நினைக்கிறேன்? இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணுங்க. யாரோட போறேன்னு நினைக்கிறீங்க? அவங்களோட பட்ஜெட் என்ன? நீங்க எந்த மாதிரியான டிராவலர்? அவங்க எந்த மாதிரியான டிராவலர்? அத பார்த்து நீங்க முடிவு பண்ணுங்க. கேர்ள்ஸ் ட்ரிப் போகணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட பிளேஸ் என்ன? உங்களோட குரூப்ல இருக்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பட்ஜெட்டை டிசைட் பண்ணுங்க. இது எல்லா டைமும் நடக்குமா? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்துக்கிட்டையும் நடக்குமானா நடக்காது. அந்த டைம்ல கொஞ்சம் நோவும் சொல்லி பழகணும். இல்லப்பா லாஸ்ட் மினிட்னா என்னால கொஞ்சம் முடியாது, நீங்க எனக்கு சொல்லணும், நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து சேவ் பண்ணணும். ஸோ அந்த லாஸ்ட் மினிட்ல டெசிஷன்ஸ் எடுக்கும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அதெல்லாம் தான் நம்மளை கொஞ்சம் கொண்டு போய் டேஞ்சரான ஒரு ஸ்பாட்ல நிறுத்தும். உங்க கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் சேவ் பண்ணா நீங்க சேவ் பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட் வந்து நிறைய செலவு பண்ணா நீங்க செலவு பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ நீங்க தான் சூஸ் பண்ணணும் உங்க சர்க்கிள் எது.